தமிழ் தாத்தா என்ற பெயரை கேட்டவுடன் நம் அறிவிற்கு தோன்றும் முதல் பெயர் வே. சுவாமிநாத ஐயர். அதிகமான தமிழ் நூல்களை பதிப்பித்ததால் மக்கள் இவரை தமிழ் தாத்தா என்று அழைக்கிறார்களா? சிறிது சிந்தித்துப் பாருங்கள். தமிழக பதிப்பித்தல் துறையில் வே சாவை விட அதிக நூல்களையும் அதிக ஓலைச்சுவடிகளின் பதிப்பித்தவர் ஆறுமுக நாவலர். ஒருவேளை உவேசாதான் முதலில் தமிழ் நூல்களை பதிப்பிக்க துவங்கினாரா? இல்லை, முதலாக தமிழ் நூல்களை பதிப்பிக்க துவங்கியவர் சீவை தாமோதரன் பிள்ளை. ஆனாலும் நாம் ஊவே சாவை தமிழ் தாத்தா என்கிறோம். யார் இந்த பட்டத்தை உரிய சாவுக்கு அளித்தார் என்பது தெரியுமா? மேடைகளில் பேசுவோர் ஒரு பேச்சு அலங்காரத்திற்காக ஊவே சாவிற்கு தமிழ் தாத்தா என்ற பட்டத்தை அவர்களாகவே அளித்துவிட்டனர். உவேஷாவை காட்டிலும் தமிழ் பணியாற்றிய தாமோதரன் பிள்ளைக்கும் ஆறுமுக நாவலருக்கும் வையாபுரி முதலியாருக்கும் அப்பட்டத்தை அளிக்கவில்லை. வரதராசனார் இவ்வாறு கூறுகிறார். அதாவது தமிழக பதிப்பித்தல் துறையில் ஆறுமுக நாவலர் ஆழமான அடித்தளமிட்டார். தாமோதரன் பிள்ளை வளமான சுவர் எழுப்பினார். உவேசா அதில் கூரை மேய்ந்தார். யாராவது தமிழ் தாத்தா யார் என்று கேட்டால் ஆறுமுக நாவலர் துவங்கி வையாபுரி முதலியார் வரை இணைத்துச் சொல்லுங்கள்.